ஏலே சரவணா, அப்பா. இன்னைக்கு மாரி நாளைக்கு இருந்துடாதரா. என்ன வேலை இருந்தாலும் அந்த பிள்ளை கரெக்டாக போய் வேலை முடிச்சோன்னே கூட்டுக்கு வர பாரு. சரிங்கப்பா. இல்லைடா, முழு தூரம் பஸ்ஸில் வேலைக்கு போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்காதா? ஏதோ பக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை. இல்லைப்பா, வேலை இருந்ததுனால தான் இன்னைக்கு போகலை. நாளைக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுறேன்ப்பா. ம். ஏப்பா ரஜி, இம்பிட்டு பேர் சுற்றி ரெண்டு பேசிக்கிறோம், எதுவுமே பொருட்படுத்தாமல் படிப்பிலே கவனமாக இருக்கியா? அது படிப்பு இல்லைங்கப்பா, நடிப்பு. ஏலே, உன் தங்கச்சி என்ன ஒன்னே மாதிரி நினைச்சே? நீங்க வேறங்க, நீங்க வர நேரமா பார்த்து புக்கை அப்படியே திறந்து வச்சு படிக்கிற மாதிரி நடிக்கிறா. நீங்க ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து பாருங்களேன், அப்ப தெரியும் அவள் லட்சணம் என்னன்னு. ஏதாவது ஒரு ஜன்னல் கிட்ட போய் பல்லி மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு போனை பேசிக்கிட்டே இருப்பா. இத பாருங்க, இப்பெல்லாம் இவ ஆளே சரியில்லை. எந்த நேரமும் போனும் கையுமா தான் இருக்கா. நீங்களாவது கொஞ்சம் புத்திமதி எடுத்து சொல்லுங்க. ஏப்பா ரஜி, ஃபோனில் நிறையா பேசுறியோ? இல்லப்பா, படிப்பு சம்பந்தமா தான்ப்பா பேசுனேன். ஐயோ, படிப்பு சம்பந்தமா பேசுறாங்களாம்ல படிப்பாளி. ஏய், ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நான் நிஜமா தான் சொல்றேன். வயசு பொண்ணு போன்லயே பேசிட்டு இருக்காளேன்னு எனக்கும் தோணுச்சு. 4-5 தடவை அரசிக்கே தெரியாம அந்த பக்கம் போற மாதிரி அவ என்ன பேசுறான்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். அவ பொய்லாம் சொல்லலன்னு, பொம்பளை பிள்ளைங்க கிட்ட தான் பேசுறா. அதுவும் படிப்பு சம்பந்தமான விஷயம் தான் பேசிட்டு இருந்தா. அத்தாச்சி, சும்மா அரசிய சந்தேகப்படாதீய. இத பாருமா, சந்தேகம்லாம் இல்ல, ஒரு பயம்தான். நம்ம வீட்டு பிள்ளைங்கள நாம தானே நம்பணும் அத்தாச்சி. கேட்டையில இது ஒரு பஞ்சாயத்துன்னு என்கிட்ட வந்து பேசிக்கிருக்கா அவரு. சரி, நான் போய் கைகள் கழுவிட்டு வரேன். சொல்லுப்பா. இது பாருடி அரசி, படிப்பை பத்தி பேசினா உனக்கு நல்லது, பாத்துக்கோ. அப்பா செல்லம் கொடுத்தே உனக்கு எடுக்கிறாரு. சரி வாங்க, வேலையை பார்க்கலாம். வாங்க வாங்க, இப்போதான் ஒழுங்கா படி. என்ன மாம்சே? மாமா. என்ன மாமா, படத்துக்கு போறீங்களாக்கும்? அதுவும் ஜோடியா? மாமா, வாழ்றிய மாமா. ஹனிமூன் எப்ப போறீங்க? சொல்லு மாமா, சொல்லுங்க. சும்மா சொல்லு. மாமா, சொல்லு மாமா. ஜாலியா சினிமாக்கெல்லாம் போற, சொல்லு மாமா.